பெண்ணொருவர் தனது மகளுடன் புனித தலம் ஒன்றுக்கு சென்று மோட்டார் வண்டியில் மீள திரும்பிக் கொண்டிருந்த போதே விபத்து ஏற்பட்டுள்ளது. அவர் தனது மகளை மோட்டார் வண்டியின் பின்புற இருக்கையில் அமரச் செய்து களுத்துறையிலிருந்து பாணந்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது மகள் திடீரென சாரதி ஆசனத்திற்கு அருகில் வந்ததை அடுத்து குறித்த பெண்ணுக்கு மோட்டார் வண்டியை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் குறித்த மோட்டார் வண்டி வீதியிலிருந்த இன்னுமொரு மோட்டார் வண்டி முச்சக்கர வண்டி பாதசாரியின் மீது மோதியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்தது. படுகாயமடைந்த பாதசாரி பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளை செலுத்திய பெண் கைது செய்யப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதியின் ஹெத்திலிவெவ ஆசிரியஸ்ரீ சந்தி பகுதியில் லொரியொன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். வீதியில் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்ததை அடுத்து குறித்த மோட்டார் சைக்கிளுக்கு மேலாக லொரி பயணித்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்தது. விபத்தில் 77 வயதான ஹந்தபானகல பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். வெள்ளவாய போலீசார் லொரியின் சாரதியை கைது செய்துள்ளனர். இதேவேளை குர்நாகல் மாத்தளை பிரதான வீதியின் கஹட்டகாமுல்ல பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியிலிருந்து விலகி குறித்த வீதியில் பயணித்த இன்னுமொரு மோட்டார் வண்டியில் மோதி விபத்துக்குள்ளானது. படுகாயமடைந்த ஒரு மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் மீரிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். அவர் 25 வயதான தொடங்கஸ்லந்த பகுதியைச் சேர்ந்தவர். கொட்டாவையிலிருந்து ஹோமாகம நோக்கி பயணித்த மோட்டார் வண்டியொன்று வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த நபரின் மீது மோதியதில் படுகாயமடைந்த நபர் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். மதவாச்சி மன்னார் வீதியின் 32வது மைல் கல்லுக்கு அருகில் மோட்டார் வண்டியொன்று வீதியை விட்டு விலகி மதகு ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானது. மோட்டார் வண்டி சாரதி உள்ளிட்ட 6 பேர் காயமடைந்து செட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் ஒருவர் உயிரிழந்தார். சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணமென விசாரணைகளில் தெரியவந்தது. இவ்வாறான விபத்துக்கள் தொடர்ந்தும் கடந்த காலங்களிலும் பதிவாகின. இதனை தவிர்க்க வேண்டுமெனில் சாரதிகளும் பாதசாரிகளும் உரிய கவனத்தோடு செயற்பட வேண்டியது அவசியமாகும். அதேபோல் பயணத்தின் போது சாரதிக்கு களைப்பு ஏற்படும் பட்சத்தில் அதனை போக்குவதற்கு வாகன போக்குவரத்தை நிறுத்தி ஓய்வெடுத்து பின்னர் பயணிக்க வேண்டும். அதன் காரணமாகவே மக்களின் கவனத்திற்கு கொண்டுவரும் நோக்கில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பூரண ஊடக அனுசரணையின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்போம் எனும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது.